மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பெந்தைக்கோஸ்து திருவிழாவை கொண்டாட ஒன்று கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். தொடக்கத்தில் நீரில் அசைந்தாடிய ஆவி, அன்னை மரியாவை ஆட்கொண்ட ஆவி, இயேசுவின் வாழ்வில் நிறைந்திருந்த ஆவி திரு அவையில் பொழியப்பட்ட நாள்தான் இந்நாளாகும். இன்றைய நாளில் தூய ஆவியை பெற்றுக்கொண்டால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும், தூய ஆவி நம்மை எவ்வாறு உயிர்ப்பாக வைத்திருக்கிறார் என்பதையும் இன்றைய வாசகங்கள் கூறுகின்றன. நம்மை தூய வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் தூய ஆவியை பெற ஒரே வழி நம் இறைமகன் இயேசுவை முழுமையாக பற்றி கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இறைமகன் இயேசுவின் அன்பு கட்டளைகளை கடைபிடித்து அவர் மீது அன்பு கொண்டிருந்தால் தூய ஆவியை நாமும் பெறலாம். இயேசுவின் மீது அன்பை அதிகரிக்க அவரையே முழுமையாக வாழ்வாக்கி கொள்ள இத்திருப்பலியில் இணைவோம், இறை ஆசீர் பெறுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Please.
மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளின் மாபெரும் செயலாகிய தூய ஆவியாரின் வருகையை ஒரு காட்சியாக நற்செய்தியாளர் புனித லூக்கா அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார். இயேசு உயிர்த்த 50வது நாளில் தூய ஆவியானவரோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். கடவுள் கொடுத்த நிலத்தில் விளைந்த முதல் பலனை அவருக்கே காணிக்கையாக செலுத்தும் 50ஆம் நாளில் கடவுள் கொடுத்த நம் வெற்று உடலில் தூய ஆவியாரின் வருகையால் கிடைக்கும் பலன்களை அவருக்கே செலுத்த இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு துணிவோடு கிறிஸ்துவை அவரவருக்கு தெரிந்த மொழிகளில் அறிவிக்க நம்மையும் அழைக்கும் இறை வார்த்தைகளை உணர்ந்து கேட்போம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பெந்தைகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்ப்ளியா, எகிப்து, சிரேன் நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்டிருக்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா
கடிதத்தில் கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையை தூய ஆவியாரால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறி உலக மாய உடல் ஆசைகளை விட்டுவிட்டு இயேசுவை போல தூய வாழ்வு வாழ அழைக்கிறார். மேலும் தூய ஆவியார் அருளும் வாழ்வின் மேன்மையை எடுத்து கூறி தூய ஆவியாருக்கு உரிய இயல்பை கடைபிடித்து கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ அழைக்கும் இறை வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிருக்காமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்தாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராய் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலேயே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வூனியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்கிறார். நாம் பிள்ளைகளாயின உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிலிருந்து உரிமை பேர் பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோட மாட்சியிலையும் பங்கு பெறுவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிரப்பும் அருட்பிறக்காத
நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 15, 16 மற்றும் 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை வயது முதிர்ந்த யாசித்து பிச்சை எடுத்து வாழக்கூடிய அந்த ஒரு மனிதர் தன்னுடைய படுக்கையிலே படுத்த படுக்கையானார். அவருடைய பிழைப்பு மக்களிடத்திலே கையேந்தி வாழ்க்கையை ஓட்டுவதாக இருந்தது. தன்னுடைய படுக்கையிலே இருந்த பொழுது தன்னுடைய ஒரே மகனை அழைத்தார். அவருடைய அந்த ஒரே மகனும் அந்த யாசிக்கக்கூடிய அவருடைய அந்த தொழிலிலே அவருக்கு உறுதுணையாக இருந்தார். அப்பொழுது அந்த தந்தை அந்த மகனை கூப்பிட்டு, மகனே, என்னுடைய வாழ்நாட்களின் இறுதி நாட்களை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை நாட்கள் நான் உன்னோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. உனக்கு விட்டு செல்ல, உன்னிடத்திலே கொடுக்க என்னிடத்திலே இந்த பையையும் இந்த பழைய வெண்கல தட்டையும் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே ஒரு பழைய பையையும் ஒரு வெண்கல தட்டையும், அழுக்கு படிந்த வெண்கல தட்டையும் அந்த தன்னுடைய மகனிடத்திலே அவர் கொடுத்தார். கொடுத்துவிட்டு சில நாட்களில் அந்த தந்தை இறந்து விட்டார். அதற்கு பிற்பாடு தன்னுடைய தந்தை விட்டு சென்ற அந்த தொழிலையே மகனும் செய்ய ஆரம்பித்தான். பிறரிடத்திலே யாசித்து ஏதோ அவர்கள் கொடுக்கக்கூடிய காசு பணத்தை வைத்து கொண்டு தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கையேந்தி யாசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை ஒரு பணக்காரர், ஒரு தங்க வியாபாரி ஒருவர் அந்த வழியாக வந்தார். அந்த வழியாக வந்த தங்க வியாபாரி தன்னுடைய சட்டை பையிலிருந்து சில நாணயங்களை எடுத்து தன்னை நோக்கி கையேந்திய அந்த சிறுவனுடைய தட்டிலே போட்டார். அந்த தட்டிலே போட்ட பொழுது, அந்த நாணயங்களை தட்டில் போட்ட பொழுது எழும்பிய அந்த சத்தமானது இவருக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சத்தமாக இருந்தது. தன்னுடைய தங்க வியாபாரத்திலே அந்த தங்க தட்டுகள்,
அல்லது அந்த தங்க பாத்திரங்களில் ஏதாவது விழுகின்ற பொழுது எவ்வாறு சத்தம் கேட்குமோ அப்படிப்பட்ட ஒரு சத்தமானது இவருக்கு கேட்டது. அந்த சிறுவனிடத்திலிருந்து அவன் கையில் வைத்திருந்த அந்த பழைய அழுக்கு படிந்த பாத்திரத்தை தான் சோதித்துவிட்டு தருவதாக அவர் வாங்கினார். அவர் வாங்கி பார்த்த பொழுது அங்கே அது ஒரு தூய்மையான தங்க பாத்திரம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அப்பொழுது அந்த சிறுவனிடத்திலே சொல்லுவார், தம்பி, நீ கையில் வைத்திருக்கக்கூடியது சாதாரண அழுக்கு படிந்த வெண்கல பாத்திரம் கிடையாது. நீ வைத்திருப்பது தூய்மையான தங்க பாத்திரம். இது மிகவும் விலை மதிப்பு மிக்கது. நீ ஒரு மிகப்பெரிய பணக்காரன். உன்னுடைய நிலையை நீ உணர்ந்து கொள்ளாமல் இப்படி பிச்சை எடுத்து கொண்டிராதே. உன்னுடைய வாழ்விலே நீ ஒரு பெரிய ஆளாக இந்த ஒரு பாத்திரத்தை வைத்து கொண்டே உருவெடுக்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த சிறுவனுக்கு மிகவும் ஆச்சரியமாய் போனது. தன்னுடைய தந்தைக்கு கூட இந்த ரகசியம் தெரிந்திருக்கவில்லையே. ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை எனக்கு விட்டு சென்றிருக்கிறாரே, ஆனால் நான் அதனை இதுவரையில் அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டேனே என்று நினைத்தவனாக அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, எப்படி அந்த சிறுவனுக்கு தான் கையில் வைத்திருந்த அந்த பாத்திரம், தங்க பாத்திரம், அதனுடைய அருமை தெரியாமல் இருந்ததோ, அதே போலத்தான் பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நாம் கிறிஸ்தவ வாழ்விலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள் வரங்களின் அருமை தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி குறிப்பாக நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு அருள் வரம் தூய ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய அருள் வரம். பல நேரங்களில் தூய ஆவியானவருக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த பெந்தகோஸ்து பெருவிழா அல்லது தூய ஆவியானவர் பெருவிழா கிறிஸ்துமஸ் பெருவிழாவை போன்று, ஈஸ்டர் பெருவிழாவை போன்று அதே முக்கியத்துவத்திலே நம்மால் கருதப்பட வேண்டும். ஆனால் நாம் அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கோ உயிர்ப்பு பெருவிழாவுக்கோ கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு நாம் கொடுப்பதில்லை. இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவில் தான் திருச்சபையானது உருவானது, பிறந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழாவின் முக்கியத்துவத்தை, அர்த்தத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஆவியானவருடைய செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துய்த்துணர்ந்து அதற்கேற்ப செயல்படுகிறோமா என்று இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நாம் தந்தை கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், மகனாகிய கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் தூய ஆவியாராகிய கடவுளை நாம் மறந்து விடுகின்றோம். தூய ஆவியாரிடத்திலே நாம் பல நேரங்களில் ஜெபிப்பதே கிடையாது. தூய ஆவியார் என்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்கின்ற நினைவே இல்லாமல் தான் பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வானது சென்று கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஆயர் ஒருவர் ஒரு பங்கிற்காக உறுதி பூசுதல் அருட்சாதனம் கொடுப்பதற்காக ஒரு பங்கிற்கு சென்றிருந்தார். அப்பொழுது அந்த திருப்பலியிலே மறையுரை நேரத்திலே உறுதி பூசுதல் பெறுவதற்காக இருந்த சிறுவர் சிறுமிகளிடத்திலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்டார். மூவொரு கடவுள் யார் என்கின்ற கேள்வியை அந்த சிறுவர் சிறுமிகளிடத்திலே கேட்டார். அப்பொழுது ஒரு சிறுவன் எழுந்து நின்று தந்தையாகிய கடவுள் என்று சொன்னான். அவன் பதில் சொன்ன சில வினாடிகளிலேயே இன்னொரு சிறுமி எழுந்து நின்று மகனாகிய கடவுள் என்று பதில் சொன்னாள். சரி, பரவாயில்லையே, 2 பதில் வந்துவிட்டது, 3வது பதில்தான் வரவேண்டி இருக்கிறது என்று அந்த ஆயர் அவர்கள் ஆவலோடு 3வது பதிலுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு இருந்த இன்னொரு சிறுவன் எழும்பி அந்தோணியார் என்று பதில் சொன்னானாம். மூவொரு கடவுளில் 3வது ஆள் அந்தோணியாராம். பல நேரங்களில் நம்முடைய புரிதல்களும் கூட இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. தூய ஆவியார் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார். தூய ஆவியாரை நாம் மறந்து விடுகிறோம். அன்பு மக்களே, தூய ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்விலே நமக்கு நிறைவான அருளை பொழிபவராக இருக்கின்றார். சீடர்களுடைய வாழ்வை எடுத்துக்கொள்வோமே. நம்ம ஆண்டவருடைய
இறப்புக்கு பிற்பாடு சீடர்கள் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, தங்களுடைய வாழ்வே முடிந்து விட்டது என்று பயந்து போய் 4 சுவற்றுக்குள்ளாக தங்களையே முடக்கி கொண்டார்கள். வெளியே போனால் தங்களை கொன்று விடுவார்கள், அழித்து விடுவார்கள். ஆண்டவர் இருக்கிற வரையில் பரவாயில்லை, அவரை பின்தொடர்ந்து நாம் சென்றோம், இனிமேல் எந்த முகத்தை வைத்து கொண்டு வெளியே செல்வோம், மற்றவர்கள் ஏதாவது கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் என்று ஒரு நொறுங்குண்ட வேதனையான மனதோடு 4 சுவற்றுக்குள்ளாக அந்த சீடர்கள் கோழைத்தன மனநிலையோடு முடங்கி கிடந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சீடர்கள் மீது ஆவியானவர் அக்கினி நாவு வடிவிலே, நெருப்பு வடிவிலே இறங்கி வந்து அவர்களை திடப்படுத்துகின்றார். கோழை உள்ளம் கொண்ட சீடர்கள் புத்தெளிச்சு கொண்டவர்களாக, அவர்களுடைய எல்லா பய உணர்வுகளும் அவர்களை விட்டு அகன்று ஆண்டவருடைய அந்த நற்செய்திக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கான முழுமுதற் காரணம் ஆவியானவர். ஆவியானவர் அப்படிப்பட்ட அந்த சீடர்களுக்கு தேவையான ஆற்றலை, மன தைரியத்தை கொடுத்து உலகின் 8 திக்கும் சென்று அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக அந்த சீடர்களை உருமாற்றம் செய்தார் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாம் அந்த விவிலிய பின்புலத்திலே பார்க்கின்ற பொழுது 4 நிலைகளிலே ஆவியானவருடைய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தொடக்க நூலிலே, விவிலியத்தின் தொடக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். தொடக்கத்தில் ஆண்டவர் மண்ணுலகையும் விண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகானது உருவற்று வெறுமையாக இருந்தது. எந்த ஒரு உருவமே இந்த மண்ணுலகிலே இல்லை. அப்பொழுது கடவுளின் ஆவியானவர் நீர்த்திரளின் மீது அசைந்தாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அவ்வாறு அசைந்தாடி கொண்டிருந்த அந்த கடவுளுடைய ஆவியானவர் தான் உருவற்று வெறுமையான நிலையில் இருந்த இந்த உலகிற்கு ஒரு புதிய உருவை, உயிரை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக வார்த்தையானவர், வாக்கானவர் மனு ஒரு எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் ஆவியானவர் இறங்கி வருகின்றார். பாவத்தின் பிடியிலே, இருளின் பிடியிலே மூழ்கி கிடந்த இந்த உலகத்திற்கு வாழ்வு கொடுக்க அங்கே ஆவியானவர் அன்னை மரியாளின் மீது இறங்கி வந்து அங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிறப்பெடுக்க செய்தார். பாவத்தில் மூழ்கியிருந்த மனிதர்களாகிய நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் மீட்டருளினார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய பணிவாழ்வை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே ஆண்டவருடைய திருமுழுக்கின் பொழுது ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகின்றார். அவரை பலப்படுத்தி, திடப்படுத்தி அவருடைய அந்த அற்புத பணிவாழ்வின் மூலமாக பல அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்ய செய்தார் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்ற இந்த பெருவிழா சீடர்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி அவர்களை தனக்கு சாட்சியாக உருமாற்றம் செய்த அந்த நிகழ்வையும் மிகவும் முக்கியமான நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். அன்பு மக்களே, ஆவியானவர் நம்முடைய வாழ்வையும் பலப்படுத்துபவராக இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்வும் கூட இருள் சூழ்ந்த வாழ்வாக, கோழைத்தனம் நிறைந்த பலவிதமான பயங்களை தன்னகத்தை நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நம் ஆவியானவருடைய துணையை நாடுகின்ற பொழுது ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு தேவையான அனைத்து விதமான அருள் வரங்களையும், ஆற்றலையும், தைரியத்தையும், உள்ள எழுச்சியையும் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகின்றார் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆவியானவரை நாம் எப்படி அணுகுகின்றோம்? ஒவ்வொரு நாளும் அந்த நாளை தொடங்குகின்ற பொழுது ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் தொடங்க வேண்டும். ஆவியானவரே, இந்த நாள் முழுவதுமாக என்னை உம்முடைய பொறுப்பின் கீழாக நான் ஒப்படைக்கிறேன். என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும். நான் செய்யக்கூடிய செயல்களை ஆசீர்வதியும், நாம் மேற்கொள்ளும் பயணங்களை ஆசீர்வதியும் என்று அவருடைய பொறுப்பிலே அந்த நாளை நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையும். ஏதாவது முக்கியமான பணியை தொடங்குகின்றோம், வேலையை தொடங்குகின்றோம், ஆவியானவரிடத்திலே அந்த வேலையை, அந்த பணியை நாம் ஒப்படைத்துவிட்டு தொடங்கினோம் என்று சொன்னால்
ஆவியானவர் அந்த பணியில், அந்த வேலையில் நமக்கு முழுமையான வெற்றியை அருள்வார். அதே போல அந்த நாளின் இறுதியிலே உறங்கச் செல்வதற்கு முன்பதாக ஆவியானவரிடம் ஒரு சிறிய உரையாடல். இந்த நாள் எப்படி இருந்தது? ஆவியானவருடைய வழி நடத்துதலின் கீழாக நான் இந்த நாளை நல்ல ஒரு நாளாக நான் கொண்டிருந்தேனா என்று அதனை ஒரு சிறிய ஒரு ஆன்ம சோதனை செய்து நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதுவும் நம்முடைய வாழ்வை பலப்படுத்தக்கூடிய ஒரு நற்செயலாக அமையும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அன்பு மக்களே, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதங்களில் செயல்படுகின்றார். ஆனால் நாம் தான் பல நேரங்களில் ஆவியானவருடைய உடனிருப்பை கண்டு கொள்ளாதவர்களாக இருக்கின்றோம். சில நேரங்களில் நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருப்போம், நைட்டு திடீர்னு ஒரு யோசனை வரும், வெளியில் கதவை பூட்டணுமா, கேட்டில் பூட்டு போட்டணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூட்டியிருக்க மாட்டோம். ஆவியானவர் தான் அந்த ஒரு சிந்தனையை நமக்கு தருவார். சில நேரங்களில் மோட்ரு போட்டுட்டு வந்திருப்போம், மோட்ரு ஓடுதா அணைச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை எட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோட்ரு ஓடிட்டு இருக்கோம். மோட்டரை அணை அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளுணர்வை தட்டி எழுப்பி அப்படிப்பட்ட ஒரு அறிவை நமக்கு வெளிப்படுத்துவது அந்த ஆவியானவர். ரோட்டில் போயிட்டு இருப்போம், எய்த்தால ஒரு பேருந்தோ அல்லது ஒரு பைக்கோ வேகமாக வந்துட்டு இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் போயிட்டு இருப்போம், திடீர்னு கண்ணை அப்படி முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேருந்து வரும், நம்ம அப்படி விலகி போவோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு பாதுகாப்பை நமக்கு தருபவர், அந்த உள்ளுணர்வை தருபவர் தான் இந்த ஆவியானவர். அன்பு மக்களே, நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு உரிய செயல்பாடுகளாக, ஆவியானவரை மையப்படுத்திய செயல்பாடுகளாக இருக்கின்ற பொழுது இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி தருவார். எனவே ஆவியானவரை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ முயற்சி செய்வோம். ஊனியல்புக்கு உகந்த எல்லா காரியங்களையும் விட்டு விலகி கடவுளின் ஆவிக்குரிய அந்த இயல்பை நம்முடையதாக்கி கொண்டு அந்த ஆவியானவர் காட்டுகின்ற வழியிலே, பாதையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு அர்த்தமுள்ள நல்லதொரு வாழ்வை வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். வாழ்வுரை
நம்முடைய மனதின் தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். தூய ஆவியானவரே எம் இறைவா, உமது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களைப் போல் எம் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் உமது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறை மக்களை உமது பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே இறைவா, தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் உள்ளங்களில் உள்ள தீய எண்ணங்களை களைந்து அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்விற்குரிய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நாங்கள் பெற்றிட இறைவாமை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே எம் இறைவா, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எங்களை உமது தூய ஆவியின் துணையால் வழிநடத்தி செல்ல வேண்டி இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் ஆக்கப்படுவீர்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நீரே எங்கள் உள்ளிருந்து எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டி இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்முடைய கனி விரக்கத்தினால் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உமொரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, இன்றைய தினத்திலே இளைஞர் பணிக்குழுக்களின் நம்முடைய மறைமாவட்டத்தின் இளைஞர் பணிக்குழுக்கள் சார்பாக அந்த பொதுக்குழு கூட்டமானது தூத்துக்குடியில் வைத்து நடைபெறுகிறது.
நம்முடைய பங்கிலிருந்து அந்த இளைஞர் பணிக்குழுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 15ஆம் தேதி மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்கு விளாத்திக்குளத்திலே வைத்து நடைபெற இருக்கிறது. அதிலும் ஆசிரிய பெருமக்கள் அருள் கூர்ந்து பங்கேற்கும்படியாக உங்களுடைய பங்கேற்பை உறுதி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, வருகின்ற சனிக்கிழமை சங்கரலிங்கபுரத்தில் வைத்து மாலை 6 மணி முதல் 8 மணி வரை அருட்தந்தை குமார் ராஜா வெம்பூரிலே புதியதாக பணி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருள் முனைவர் குமார் ராஜா அவர்கள் உருவாக்க பயிற்சி கொடுக்க இருக்கின்றார்கள். விவிலியத்தை குறித்த மறை அறிவை குறித்த அடிப்படை கல்வியை ஒரு சிறிய வகுப்புகள் மூலமாக நமக்கு அந்த மறைக்கல்வி போன்று அடிப்படை செய்திகள், நமக்கு அறியாத செய்திகளை நமக்கு கற்று தருவதற்காக வருவதாக தந்தை அவர்கள் இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் மாதத்திற்கு ஒரு முறை அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கரலிங்கபுரத்தில் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை வருகின்ற சனிக்கிழமை. எனவே அந்த நிகழ்விலும் அன்பு மக்கள் வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் கலந்து பலன் பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
பற்றிய பங்குத்தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஞானப்பிரகாசியாரே, புனித அந்தோணியாரே, புனித சூசையப்பரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.